வஜ்ரா குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நமது வஜ்ரா பேரிய இயக்கத்தினுடைய வஜ்ரா க்ரோ திட்டம் அபரிவிதமான வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வஜ்ரா குரோவில் ஏற்கனவே நாம் 3300 என்கின்ற ரூபாய்க்கு ஒரு பின் அடிப்படையில் நமது ஐடிகளை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்திருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா பிக் அண்டு இவிஎம் காயின் இதன் மூலமாகத்தான் ஐடி போட முடியும் அப்படின்ற ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய பிக் அண்டு இவிஎம் காயினுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் மெயின் காரணம். ஸோ ஒரு அபரிதமான வளர்ச்சி ஒரு காயின் வரணும் அப்படின்னா, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், அதனுடைய டிரான்சாக்ஷன் எந்தளவுக்கு அதிகமாகுதோ அதை பொறுத்தும், ஹோல்டர்ஸ் எந்தளவுக்கு அதிகமாக இருக்காங்களோ அதை பொறுத்தும், சப்ளை எந்தளவுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோ அதை பொறுத்தும் தான் ஒரு காயினுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நாம் எல்லோருமே ஒரு ஐடி போடுவதற்கும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவதற்கும் இந்த காயினை பை பண்ணும்போது டிரான்சாக்ஷன் அதிகரிக்கும். அதே போல் வஜ்ராவில் வரக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் ஒரு ஹோல்டர்ஸாகவும் மாறுவாங்க. ஸோ இப்படி மாறும்போது பார்த்திங்கன்னா நமது காயினுடைய வளர்ச்சி தாறுமாறாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த காயின் அடிப்படையில் செய்வது ஒரு சிலருக்கு கொஞ்சம் பண்ணுவது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய கோடு மெம்பர் ஹோம்னு வரும். இந்த மெம்பர் ஹோமை டச் பண்ணிங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். இந்த எடிட் ப்ரொஃபைல்குள்ளே வந்துக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து வச்சுருந்த அந்த அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கே கீழே கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த வேலட் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இங்கே புதிதாக வரக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்னுடைய ரிசீவ் அட்ரஸ் அதுதான் அங்கே லோடு பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. அது பிக்கோட ரிசீவ் அட்ரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிஎன்பியோட ரிசீவ் அட்ரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ரிசீவ் அட்ரஸ்ன்றது ஒன்று தான். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் பிக்கே கூட போய்ட்டு பிக்கு காயினுடைய ரிசீவிங் அட்ரஸ் எடுத்து இந்த லாஸ்ட்டை கீழே அங்கே இருக்கு பாருங்கள், இந்த இது எடுக்காதீங்க, இங்கே காப்பின்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கங்க. உங்களுடைய ரிசீவ் அட்ரஸ் காப்பி ஆகிடும். காப்பி ஆன பிறகு இங்கே இந்த வேலெட்டில் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட்டு பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டுனா உங்கள் வேலெட் உங்கள் ஐடியோட கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு செகண்டு சேம் இந்த மெம்பர் ஹோமுக்கு அப்புறம் இபின்ஸ் வேலெட்டுன்னு தனியாக இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு டெபாசிட் பண்ணுங்கள். ஐடியை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் என்னென்னா, பிக் வேலெட்லேயும் பாதி அமௌண்ட், அதாவது 3300 ஐடி அப்படின்னா 1650 ரூபாய்க்கான பிக்கு காயின் இருக்கணும், 1650 ரூபாய்க்கான இவிஎம் காயின் இருக்கணும். இதுதான் கம்பெனியோடைய ரூல்ஸு. ஆனால் இப்போ இவிஎம் இன்னும் நம்ம வெளியே வராததுனால இவிஎம் வேலெட்லேயும் பிக்கு காயினே லோடு பண்ணுங்கள். அதாவது வேலெட் இவிஎம் தான் வரும், ஆனால் நீங்கள் ஏற்ற வேண்டிய காயின் பிக்கு தான். ஸோ இப்போதைக்கு முழுக்க பிக்கு காயின் மட்டும்தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பிக்கு வேலெட் வந்துடும். இங்கே ஐஎன்ஆர் அமௌண்ட்டில் போடும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமே, இப்போ ஒரு 3300 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு கணக்கில் வந்துடும். 24x26 இந்த மாதிரி பாயிண்ட்டு கணக்கில் வந்துடும். இந்த மாதிரி போடாமல் ஒரு கணக்காக வரணும், ஒரு 24 காயினா 24 காயின் அந்தமாரி கணக்காக வரணும் அப்படின்னா கேபிக்கு, அதாவது காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அங்கே நமது பிட்காயினோட ரேட் என்ன போகுது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் ரேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 36 ரூபா போயிட்டுருக்கு. சாரி 136 ரூபா போயிட்டுருக்கு. இப்போ 136 ரூபா போகுதுன்னா ஒரு காயினோட விலை 136 ரூபா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த 136 என்ற அடிப்படையில் போட்டுங்க. உதாரணமாக இப்போ 1360 ரூபான்னு போட்டிங்கன்னா 10 காயின் வந்துடும். வந்துச்சுங்களா? 10 காயின் இப்போ நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இது எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, அந்த மடங்கு நீங்கள் பார்த்துங்க. 1360 ரூபாய்க்கு 10 காயின்னா அப்போ ஒரு 50 காயினுக்கு வேணும்னா அது மடங்கு என்ன அப்படி பார்த்துட்டு அதை நீங்கள் போட்டுக்குங்க. ஒரு 100 காயின் லோடு பண்ணுறீங்கன்னா 13600 போட்டிங்கன்னா 100 காயினாக லோட் ஆகிடும். அதுமாரி நீங்கள் இந்த நம்பரை கரெக்டாக பண்ணி போட்டுங்க. இப்போ இந்த இது வந்துடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த காப்பி அட்ரஸை கிளிக் பண்ணிங்க. இந்த சென்டிங் அட்ரஸுக்கு தான் நம்ம போய்ட்டு இப்போ காயின் அனுப்பணும். ஒரு உதாரணத்துக்கு
இப்போ பிக்கு காயின் இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். அங்கே காப்பி பண்ணதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ அங்கே ஒரு 10 காயின் வந்து அனுப்ப போகிறேன். இப்போ 10 காயின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிட்டுருக்கு. இது சென்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே கீழே மோர் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த மோர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பிஎஸ்சி ஸ்கேனில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது இங்கே டிரான்சாக்ஷன் ஹேஷ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த காப்பி பட்டன் நமக்கு வேண்டாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணியே காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே சென்டு டோக்கன்ஸ் கீழே என்டர் டிரான்சாக்ஷன் ஹேஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு சப்மிட். இப்போ 10 ஆடட் டு தி வேலட் நம்மளோட ஐடிக்கு அந்த காயின் ஆட் ஆகிடுச்சு. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆக்டிவேஷனுக்கு போய்ட்டு ஆக்டிவேட்டில் போங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்துடுது. நான் ஏற்கனவே காயின் வச்சுருந்தேன், அதனால் இப்போ உங்களுக்கு அது சேர்த்து காட்டுது. 4421 ரூபா இப்போ என்னோடய வேலெட்டுக்கு வந்துடுச்சு. பிக்கு இவிஎம் வேலெட்டில் ஒரு 2387 ரூபா இப்போ இருக்குது. அடுத்து இதே போல் என்ன பண்ணணும், ஒரு ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிக்கு வேலெட்டில் மினிமம் 1650 ரூபாய்க்கான காயின்கள் இருக்கணும். இவிஎம் வேலெட்லேயும் ஒரு 1650 ரூபாய்க்கான காயின்கள் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பாதி காயினை பிக் வேலெட்டில் போட்டுட்டு மீதி பாதி காயினை சேம் அதே டெபாசிட் மெத்தடுக்கு போங்க. இங்கே பிக் வேலெட்டுன்னு இருக்குங்க இல்லையா, இங்கே வந்து இதை டச் பண்ணிங்கன்னா இவிஎம் வேலெட்டு கீழே வந்துடும். ஸோ இவிஎம் வேலெட்டை டச் பண்ணிவிட்டு சேம் அதே 1360. இப்போ வந்து நான் வந்து 2720 போட்டுக்கிறேன். ஒரு 20 காயினே நான் லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சென்டு 20 காயின்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு சேம் அதே ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணோன்னா அந்த அட்ரஸ் அங்கே காப்பி ஆகிடும். ஸோ 20 காயின். வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ 20 காயினும் சென்ட் ஆகிடும். இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோர் டீட்டெயில்ஸ்க்கு போய்ட்டு ஜஸ்ட் உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் ஹேஷை மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மறுபடியும் இந்த என்டர் ஹேஷில் வந்து அந்த அங்கே காப்பி பண்ண அந்த ஹேஷை வந்து இங்கே சப்மிட் பண்ணிவிடுங்க. 20 ஆடட் டு தி வேலட் இவிஎம் வேலட்லேயும் வந்து ஆட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. திரும்ப நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே 5100 ரூபா வந்துடுச்சு பாருங்கள். முன்னாடி இருந்தது 3000 சில்லரை இருந்துச்சு, இப்போ 5107 ரூபா வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வந்து நீங்கள் லோடு பண்ணிக்கணும். லோடு பண்ணிவிட்டு இப்போ யாருக்கு நீங்கள் ஐடி போடணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் செலக்ட் ப்ராடக்ட் கொடுத்துங்க. சப்ளிமெண்ட்டாக இல்லை இ கூப்பனா இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு இ பைக்குக்காக கொடுத்துருந்தாங்கன்னா இ பைக் கூப்பன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. இல்லை ப்ராடக்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு சப்மிட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு அவங்க ஐடி என்னவோ சேம் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் தான். அவங்க ஐடி நம்பர் உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இதுவே இன்னொன்று நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரீபர்ச்சேஸ் போங்க, ரீபர்ச்சேஸ் கொடுங்க. எனி ப்ராடக்ட் உதாரணமாக இப்போ 50 கிராம் செல்ஃப்ஸி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். வியூ கார்ட்டில் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஷோ ஆகிடும். இப்போது 2900 ரூபா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3421 ரூபா. ஸோ உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, டவுனு, பின்கோடு, ஸ்டேட்டு, மொபைல் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்ச்சேஸ் ஆகிடும். எப்படி ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஆக்டிவேஷனில் பிக்கு வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த அமௌண்ட் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இவிஎம் வேலெட்டுன்றது ஒன்லி அந்த ஐடிக்காக மட்டும்தான் பாதி அமௌண்ட் எடுப்பாங்க. இந்த பிக்கு வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் ரீபர்ச்சேஸுக்கு போகும். ஸோ அந்த பிக்கு வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்